அதிமுகவுடைய முன்னாள் முதலமைச்சரே இப்ப போய் திமுக இணைஞ்சிருக்காரு. தொடர்ச்சியா அதிமுக பலமா நீங்க நினைச்ச வைத்தியலிங்கம் மனோஜ் பண்ண தொடர்ந்து இப்ப இவரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 17/10/1972 மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் பொன்மன தலைவன் புரட்சி தலைவர் ஏழை எளிய சாமானிய மக்களுக்காக இந்த இயக்கத்தை தோற்றுவித்தார்கள். அவருடைய மறைவுக்கு பிறகு புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்கள், தமிழகுலசாமி அம்மா அவர்கள் இந்தியாவிலேயே 3வது மாபெரும் மக்கள் இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்தெடுத்தார்கள். அவருடைய மறைவுக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வலிமையோடும் மக்கள் செல்வாக்கோடும் இன்றைக்கு புரட்சி தமிழர் என்கிற ஒரு சாமானிய தொண்டர் கிளைக்கழக செயலாளர் இருந்து 50 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், கருணை உள்ளம் கொண்டவர், தெய்வ உள்ளம் கொண்டவர், கழகத்தின் காவல் தெய்வமாக இன்றைக்கு பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமை தாங்கி வழி நடத்துகிறார்கள். அவரை ஏற்றுக்கொண்டு 2.5 கோடி தொண்டர்களும் இன்றைக்கு 8 கோடி தமிழர்களும் அவரை இன்றைக்கு மனதார ஏற்று வரவேற்கின்றார்கள். அதிலே ஒரு சிலர்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடின் காரணமாக அவர்கள் ஒழுங்கு நடவடிக்கைகளுக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் தான் அவர்கள் தற்போது பல்வேறு இடங்களுக்கு முகாமாறி செல்கின்றார்கள். ஆகவே அப்படி முகாமாறி செல்வதை பற்றியெல்லாம் நாம் கவலைப்பட தேவையில்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே, புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மாவுடைய காலத்திலே எப்படி வலிமையோடு மக்கள் செல்வாக்கோடு தொண்டருடைய நம்பிக்கையோடும் மக்களுடைய நம்பிக்கையோடும் செயல்பட்டதோ அதே போன்று இருவரும் தெய்வனுடைய மறு வடிவமாக ஒரு சாமானியர் இன்றைக்கு இந்த இயக்கத்தை தலைமை தாங்கி வழி நடத்துவது ஜனநாயகத்திலே நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு புரட்சி. ஆகவே இந்த ஜனநாயக புரட்சியிலே ஆங்காங்கே சில கருத்து வேறுபாடுகள் இருப்பது என்பது இது ஒன்றும் புதிதல்ல. இது அம்மா அவர்கள் காலத்திலும் நடைபெற்றிருக்கிறது. புரட்சித் தலைவர் அந்த முகாமுக்கு போபவர்களும் இந்த முகாம் போபவர்களும் அதுபோல தேர்தல் காலங்களிலே ஆங்காங்கே அவர்கள் போவதும் வருவதும் என்பது மக்கள் அவையெல்லாம் பொருட்படுத்த மாட்டார்கள். இங்கே இந்திய நாட்டுக்கு வழி நடத்தக்கூடிய ஒரே தலைவராக பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த உலக நாடுகளை இன்றைக்கு அங்கீகரித்திருக்கிறார்கள். அந்த உலக நாடுகள் அங்கீகரித்திருக்கிற உலக தலைவராக பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த மைதானத்திலே புரட்சி தமிழக கழக பொதுச் செயலாளர் அவருடைய தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக தேர்தல் பரப்புரையை இங்கே மேற்கொள்ள இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியாரை இன்றைக்கு இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களிடத்திலே முன்னிறுத்தி அந்த தேர்தல் பரப்புரை நடைபெறுகிற போது இதுபோன்ற சலசலப்புகளை ஏற்படுத்துவதற்காகவும் இதுபோன்ற திசை திருப்புகிற வேலையும் மடைமாற்றம் செய்கிற வேலையும் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கும். பொது வாழ்க்கையிலே அரசியல் நிகழ்வுகளே நடந்து கொண்டுதான் இருக்கும். அந்த சவால்களை எல்லாம் மன உறுதியோடு இருவரும் தெய்வங்களுடைய ஆசையோடு புரட்சி தமிழர் எடப்பாடியார் எதிர்கொண்டு கொண்டுதான் இருக்கிறார். இன்னும் எதிர்கொள்வார். அதை கடந்து வெற்றி வாகை சூடுவார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை தாங்கி இருக்கிற புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் 2026 தேர்தலிலே மாபெரும் வெற்றியை மக்களுடைய நம்பிக்கை நிறைவேற்றி காட்டுவார்கள். அப்போது இவர்கள் இப்போது எடுத்திருக்கிற முடிவுகள் எல்லாம் என்ன நிலையிலே நாம் விவாதிக்கிறோம் என்பதை அப்போது வைத்துக் கொள்ளலாம். ஏற்கனவே அவர்கள் கடந்த 3-4 ஆண்டுகளாக ஒழுங்கு நடவடிக்கைக்கு ஆட்பட்டு அதில் சென்றிருக்கிறார்கள். சுருக்கமா உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். இதுவரைக்கும் அதிமுக அப்படின்னு உரிமை மீட்பு குழு, அதிமுக பொதுச் செயலாளர், அதிமுக சொல்லி ஒரு குழப்பமான ஒரு நிலையை தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்தியாக சொல்லிக் கொண்டே இருந்தார்கள், விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். இனிமேல் எப்படி புரட்சி தலைவர் காலத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் புரட்சி தலைவரோ, அம்மாவுடைய காலத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் புரட்சி தலைவி தமிழகுலசாமி அம்மா அவர்களோ, அதே போன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்பதை அவர்கள் ஒப்புதல் வாக்கு மூலமாகத்தான் இந்த நடவடிக்கைகள் எல்லாம் முகாமாறுகிற நடவடிக்கைகள் எல்லாம் நாம் பார்க்க முடியுமே தவிர இதில் வேறு ஒன்று விளைவுகளும் எந்த தாக்கமும் ஏற்பட போவதில்லை. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.